அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற செப்டம்பர் 7ஆம் தேதி ஆவணி மாதம் 22ஆம் தேதி ஸ்ரீ விநாயகர் சதுர்த்தி விழா வருகிறது. அன்று நாம் விநாயகரை பல பொருட்களை வைத்து வழிபடுவோம். குறிப்பாக ஜோதிட சாஸ்திரத்திலே எப்படி வழிபட வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. அதற்கான பலன்களும் பல பன்னெடுங்காலத்துக்கு முன்பே கூறப்பட்டிருக்கிறது ஜோதிட நூல்களிலே. முக்கியமாக 21 இலைகள், 21 பழங்கள், 21 மலர்கள் மற்றும் பலகாரங்கள், கொழுக்கட்டை, சுண்டல், வடை, பாயசம், இது போன்ற பலகாரங்கள் இவற்றை வைத்து பூஜை செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. இன்று விநாயகர் பெருமானுக்கு 21 இலைகள் வைத்து அர்ச்சிக்க வேண்டும் என்று கூறினோம் அல்லவா? அந்த இலைகள் என்னென்ன, 21 இலைகள் என்ன, அவற்றின் பலன் என்ன, அவற்றை கொண்டு அர்ச்சனை செய்தால் என்ன பலன் கிடைக்கும் என்று பார்க்கலாம். முதலில் முல்லை இலை, முல்லை பூ இருக்கிறது அல்லவா, அதனுடைய இலை, அதை வைத்து அர்ச்சனை செய்யும் போது நமக்கு நியாயம் கிடைக்கும். அநியாயம் நடந்தவர்களுக்கு நியாயம் கிடைக்கும், தர்மம் நிலைக்கும். அடுத்தது கரிசலாங்கண்ணி இலை, கரிசலாங்கண்ணி கீரையை நாம் சமைத்து சாப்பிடுவோம். ஆனால் அன்று அந்த கீரையை இலையை வைத்து விநாயகருக்கு அர்ச்சனை செய்யும் போது நமக்கு பண வரவு, பொருள் வரவு அதிகரிக்கும். அடுத்தது வில்வ இலை, வில்வம் இலை 3 இலைகளாக சேர்ந்து கிடைக்கும், அப்படித்தான் வரும் அது. அதை வைத்து அர்ச்சனை செய்யும் போது கேட்ட வரம் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். அடுத்தது அருகம்புல், அருகம்புல் தான் விநாயகருக்கு மிக மிக பிடித்த ஒரு தாவரம். அதை வைத்து அர்ச்சனை செய்யும் போது மறுபிறவி கிடையாது, மோட்சம் கிடைக்கும். அதே போல் இலந்தை இலை, இலந்தை பழம் சாப்பிட்டிருப்போம், அந்த செடியினுடைய இலையை வைத்து அர்ச்சனை செய்யும் போது கல்வி அறிவு கிடைக்கும். குறிப்பாக குழந்தைகளுக்கு, சிறுவர்களுக்கு இது மிகவும் பயனுள்ளது. இதை வைத்து அர்ச்சனை செய்யும் போது குழந்தைகள் நல்ல கல்வி அறிவு பெற்று கல்வியிலே சிறந்து விளங்குவார்கள். அடுத்தது ஊமத்தை இலை, ஊமத்தை இலையை வைத்து அர்ச்சனை செய்யும் போது பரந்த மனம், பெருந்தன்மை வரும். எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு எல்லோருக்கும் உதவும் நல்ல பெருந்தன்மை, வள்ளல் குணம் வரும். அடுத்தது வன்னி இலை, வன்னி இலையை வைத்து அர்ச்சனை செய்யும் போது நல்ல வீடு, வசதியான வாழ்க்கை அமையும். நாயுருவி இலை, நாயுருவி இலை கிராமத்திலே பார்த்திருப்பீர்கள், அப்படியே மேலே உருவிக்கொள்ளும். அதை வைத்து அர்ச்சனை செய்யும் போதும் நல்ல வீடு, வசதியான வாழ்க்கை அது அமைவதோடு மட்டுமல்லாமல் முகப்பொழிவு, முக அழகு, முக தேஜஸ், முகம் பொழிவு பெறும், முகத்திலே அழகு வரும். அதே போல் கண்டங்கத்திரி இலை, கண்டங்கத்திரி இலையை வைத்து அர்ச்சனை செய்யும் போது தைரியம் கிடைக்கும், வீரம் விளையும். அடுத்ததாக அரளி இலை, அரளிப்பூ நமக்கு தெரியும், அந்த செடியினுடைய இலையை வைத்து அர்ச்சனை செய்யும் போது எடுத்த காரியம் தடையின்றி நிறைவேறும். எருக்க இலை, எருக்கம்பூ மிக மிக விசேஷமானது. எருக்க மாலை இல்லாமல் விநாயகர் சதுர்த்தி இல்லை. அந்த எருக்க செடியினுடைய இலையை வைத்து அர்ச்சனை செய்யும் போது வயிற்றிலே வளரும் கரு மிகவும் பாதுகாப்பாக, ஆரோக்கியமாக வளரும். மருத இலை, மருத மரத்தினுடைய இலை, இதை அர்ஜுன பத்திரம் என்றும் சொல்வார்கள். வம்ச விருத்தி ஏற்படும், குலம் தழைக்கும், ஆண் குழந்தை, பெண் குழந்தை எல்லாமே பிறக்கும். மாதுளை இலை, மாதுளம் செடியினுடைய இலையை வைத்து அர்ச்சனை செய்யும் போது பேரும் புகழும் பெருமளவில் கிடைக்கும். தேவதாரு இலை, தேவதாரு என்று ஒரு இலை இருக்கிறது, அதை வைத்து அர்ச்சனை செய்யும் போது மன உறுதி கிடைக்கும். அரச இலை, அரச இலையை வைத்து அர்ச்சனை செய்யும் போது பெரிய பெரிய பதவிகள் கிடைக்கும், ப்ரமோஷன்ஸ், பதவி உயர்வுகள் கிடைக்கும். ஜாதி மல்லி இலை, ஜாதி மல்லி இலையை வைத்து அர்ச்சனை செய்யும் போது மிகப்பெரிய வீடு, எல்லா வசதிகளும் நிறைந்த மிகப்பெரிய வீடு, செல்வம், சொத்து சேரும். அதே போல் தாழம்பூ இலையை வைத்து அர்ச்சனை செய்யும் போது புதையல் போன்ற மிகப்பெரிய செல்வம் கிடைக்கும். அடுத்தது அகத்திக்கீரை, அகத்திக்கீரை நாம் சாப்பிடுவோம், பசுவுக்கு கொடுப்போம். அதை வைத்து விநாயகருக்கும் அர்ச்சனை செய்யலாம். அப்படி செய்யும்போது கடன் தொல்லை முழுவதுமாக ஒழியும், கடன் தொல்லை ஒழிந்து சுபிட்சம் ஏற்படும். அடுத்தது தவனம், தவனம் இலை பூக்கடைகளிலே பார்த்திருப்பீர்கள், பூவோடு சேர்த்து கட்டியிருப்பார்கள். மிக மிக வாசம் வீசும், நன்றாக மனம் வீசும். அந்த தவனத்தை வைத்து அர்ச்சனை செய்யும் போது இல்லற சுகம், தாம்பத்திய சுகம் கிடைக்கும். அடுத்தது மரிக்குழந்து, மரிக்குழந்தும் மிகவும் வாசமுடையது, பூக்கடைகளில் இருக்கும். அதை வைத்து அர்ச்சனை செய்யும்போது கணவன் மனைவி ஒற்றுமை, ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு செயல்படும் தன்மை, ஒருவரை பற்றி ஒருவர் விட்டு கொடுக்காமல்
ஒற்றுமையுடன் வாழும் தன்மை, இவையெல்லாம் மறிக்குழந்தை ஈர்த்து அர்ச்சனை செய்யும்போது கிடைக்கும். அடுத்தது விஷ்ணு கிராந்தி. விஷ்ணு கிராந்தி இலை என்று ஒன்று இருக்கிறது. இதை வைத்து அர்ச்சனை செய்யும்போது நுண்ணறிவு ஏற்படும். இன்டெலிஜென்ஸ் என்று சொல்வார்கள். எதையும் மிகவும் எளிதில் புரிந்து கொள்வார்கள். கஷ்டமான விஷயங்களை கூட சொன்னவுடனே புரிந்து கொள்ளுதல், பார்த்தவுடனே புரிந்து கொள்ளுதல், கேட்டவுடனே புரிந்து கொள்ளுதல், படித்தவுடனே புரிந்து கொள்ளுதல், இந்த சக்தி கிடைக்கும். இவற்றில் எது கிடைக்கிறதோ அதை வைத்து பூஜை செய்து பலன் பெறலாம். எத்தனை இலைகளை வைத்து பூஜை செய்கிறோமோ அந்த அளவுக்கு பலன் கண்டிப்பாக உண்டு. நன்றி.